ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான மட்டன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மட்டனில் இருக்கிற தண்ணி நல்லா வெளியே வர ஆரம்பிக்குங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு மட்டன்லேருந்து. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க. மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சமாக மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதை 5லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் மட்டனோட பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் 6 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், சின்னதாக பட்டை, ஒரு கொத்து கறிவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க மணம் வர வரைக்கும். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாங்க. கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, வரமிளகாய் 1லேருந்து 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துடலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் வடிக்க வேண்டாம். அந்த தண்ணியோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரையும் சேர்த்துடலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மசாலா நம்மளுக்கு கறியோட ஒன்றா நல்லா மிங்கிளாகி வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னும் கூட நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனா கூட இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவு நம்ம எடுத்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம அன்னம் ஆகாரம் கிச்சனை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.